டொனால்ட் ட்ரம்ப் உடைய அதிரடி நடவடிக்கைகள்ல இப்ப அவரு அடுத்து அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, பிளாஸ்டிக்கை வரவேற்போம், பிளாஸ்டிக்கிற்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல ட்ரம்ப் இப்போ புதுசா அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, பேப்பர் ஸ்ட்ராஸை யூஸ் பண்றதுனால அது வாயில பட்டு அப்படியே கரைஞ்சிருது. இது எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப அருவருப்புத்தனமா இருக்குன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸையே யூஸ் பண்ணலாம், ஸோ பேக் டு பிளாஸ்டிக் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலயமா என்னன்னா, அடுத்த வாரம் அவர் இந்த கோப்புல தான் கையெழுத்து போட போறாரு. என்னன்னா பேக் டு பிளாஸ்டிக்ஸ். ஸோ இப்போ இது எதனால இந்த நடவடிக்கை எடுக்கிறாரு, பிளாஸ்டிக்கு எதனால அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, பேப்பர் ஸ்ட்ராக்கு எதனால அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் முதல் முறை கிடையாது. 2020ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலினுடைய பிரச்சாரத்தின் போதும் இவர் அதை முன் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் ஸ்ட்ராலாம் எதுக்கு தான் இருக்கோ, அது யூசேஜே இல்லை, அது எதுக்குமே உபயோகம் இல்லாதது, பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இதையே இப்ப நம்ம ஒரு அரசியல் பார்வையா பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, 2022 ஜோ பைடன் அதிபராக இருந்தார். அவரோட ஆட்சி காலத்தில் என்விரான்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். அதில் ஒன்று தான் இந்த பிளாஸ்டிக் முற்றிலுமாக ஒழிக்கணும் அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் பாரிஸ் ஒப்பந்தத்திலையும் சரி, WHO சரி அமெரிக்கா இருந்துச்சு. ஸோ அதனால் பல்வேறு முயற்சிகள், பல்வேறு விழிப்புணர்வுகளும் நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கப்பட்டு வந்துச்சு. அப்போ 2022 தான் அவங்க ஒரு கோல் கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2032 அமெரிக்காவில் பிளாஸ்டிக்ஸ் பயன்பாடு அப்படின்றது முற்றிலுமே ரொம்ப குறைஞ்ச வண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு முறை யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கவே கூடாது. ஸோ அரசாங்கத்தினுடைய பொது இடங்கள்லையும் அது உபயோகம் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஃபுட் கண்டெய்னர், ஸ்ட்ரா, பாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பேப்பர்ஸில் யூஸ் பண்ணால் என்ன, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளும் நடவடிக்கைகளும் எடுத்த வண்ணமே இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு WHO மற்றும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து விலகிட்டார். முதல்ல பாரிஸ் ஒப்பந்தம் எந்த அளவுக்கு முக்கியமானது, அது ஏன் முக்கியமானது அப்படின்னு நம்ம ஷார்ட்டா பார்த்தோம்னா, பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்றது சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியது, உலக வெப்பமயம் அடைதலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த பாரிஸ் ஒப்பந்தம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்றது எப்படி சொல்கிறது, என்விரான்மெண்டல் இஷ்யூஸை குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் தான் ஈடுபடும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புவி வெப்பமயமடைதலை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கும். அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும், அதை நம்ம என்ன தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கக்கூடியது தான் இந்த பாரிஸ் ஒப்பந்தம். இதில் இருந்து தான் டொனால்ட் ட்ரம்ப் விலகியிருந்தார். அதே போல் WHO இருந்தும் விலகியிருக்காரு. இப்போ இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் ஒரு குற்றச்சாட்டானது முன்வைக்கப்படும். பொருளாதார ரீதியாகவோ வேலைவாய்ப்பு ரீதியாகவோ ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டாலுமே சரி, சுற்றுச்சூழல் அப்படின்றது டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாவே தான் இருக்கு. இதை மாற்றணும். ஸோ அவர் இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து விலகினது ரொம்பவே தப்பு. இது ஒரு தவறான முடிவு. அவர் அந்த முடிவை எடுக்கக்கூடாது. எடுத்ததும் தப்பு. மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கோரிக்கைகளும் வலியுறுத்தல்களும் முன்வைக்கப்பட்டே வந்துச்சு. இப்போ இந்த ஒரு ஆக்ஷன் அவர் எடுக்க போறாரு அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டிக்ஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும், பல்வேறு அமைப்பினர் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு வரும்போது, ஒரு வளர்ந்த நாடான அமெரிக்கா இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது முற்றிலும் தவறானது அப்படின்னும் நிறைய தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்ட வண்ணம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸில் அமெரிக்கா ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாடாகவே பார்க்கப்படுது. ஸோ அமெரிக்காவில் இன்னும் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரிக்கக்கூடிய சூழலானது ஏற்பட்டால் புவி வெப்பமயமடைதல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வேகம் எடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசிஷன் அப்படின்றது முற்றிலும் தவறான ஒரு டிசிஷன். அது மக்களுக்கும் பல்வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். பூமியை நம்ம எந்த அளவுக்கு சேதப்படுத்துகிறோமோ மக்களுடைய உடல் நலமும் சேதப்படும். நம்ம பூமியை எந்த அளவுக்கு சீன்றோமோ அதே போல பூமி நம்மள ஒரு சின்ன சீண்டல் சீனா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது, மனித குலமே அழிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம மனிதர்களாகிய நாம எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். அதே போல அமெரிக்காவோடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி நடவடிக்கைகளை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. இப்போ பேக் டு பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பார்வையும் இதாக தான் பார்க்கப்படுது.